லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அடிக்கடி கால் பண்ணுங்க. ஷூர் விக்ரம், கண்டிப்பா கால் பண்றேன். பாய் பாய். சரி, அம்மாட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுக்குறீங்களா? மம்மி, உங்ககிட்ட பேசணுமா? வினய், சொல்லுங்க. என்னன்னு தெரியல, தூக்கத்துல ஏதோ பேட் ட்ரீம் வந்துச்சு, அதான் பயந்துட்டேன். பேட் ட்ரீமா? அப்படி என்ன பேட் ட்ரீம்? அதை விடு, அதான் பேட் ட்ரீம் சொல்லிட்டேன்ல. மித்ரா, மித்ரா இருக்கியா? சாரி, கொஞ்சம் டைவர்ட் ஆயிட்டேன். சொல்லுங்க. என்ன சொல்றது, அதான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேனே. சரி சரி, பாய். தேங்க்ஸ் தேனே. இந்த தேங்க்ஸை என்கிட்ட சொல்ல வேண்டாம், செக்யூரிட்டி அங்கிள் கிட்ட போய் சொல்லுங்க. சரி, வரேன். மாப்ள. அத்தை, சொல்லுங்க அத்தை. மாப்ள, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் சொல்லுங்க. அது ஒண்ணு இல்ல மாப்ள, எனக்கு என்னவோ இந்த கூட்டத்தோட நடவடிக்கையே சரியா படல. கூட்டமா? யார சொல்றீங்க? அதான் மாப்ள, அந்த மித்ரா, வினய். அத்தை, மித்ராவை பத்தி தேவையில்லாம பேசாதீங்க சொல்லிருக்கேன்ல. அதான் வினயும் வேலையை விட்டு போயிட்டார்ல, அப்புறம் என்ன? இல்ல மாப்ள, நாம அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த வினய் இன்னும் இந்த மித்ரா கூட கான்டாக்ட்ல தான் இருக்கான். இன்னைக்கு கூட தேனு, விக்ரம், மித்ரா எல்லாரும் சேர்ந்து போன்ல அவன்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. அட, அதுங்க எக்கேடாவது கெட்டு போகுதுங்க. எனக்கு நம்ம தேனை நினைச்சாதான் மாப்பிள்ள ரொம்ப பயமா இருக்கு. அவளுக்கு என்ன தெரியும், அவ சின்ன பொண்ணு தானே. உருகி உருகி அவன்கிட்ட பேசுறா. நாளைக்கு இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா யாருக்கு அசிங்கம் சொல்லுங்க? அத்தை, தேனை பத்தி எனக்கு தெரியும், அவளை விடுங்க. வினய் விக்ரம் கிட்ட பேசினாரா, அதை மட்டும் சொல்லுங்க. அட ஆமா மாப்ள, அத என் கண்ணால பார்த்தேன். அப்போ போன் பண்ணி கொடுத்தது அருண் தானே? ஆமா மாப்ள, நீங்க அவ்ளோ சொன்னதுக்கு அப்புறமும் அந்த செக்யூரிட்டிக்கு கொழுப்பு அடங்கல. நீங்க அவனை கொஞ்சம் கண்டிஷன் பண்ணி வைங்க. சரிங்க அத்தை, நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். அம்மா, அம்மா. என்ன இது? யார் கொடுத்து விட்டாருமா? வினய் கொடுத்து விட்டானா? என்னது? ஓபன் பண்ணுங்க. ஏதோ போட்டோ ஃப்ரேம் மாதிரி தெரியுதுமா. என் பேர், என் செல்லம், எவ்வளவு அழகா இருக்க. ஏற்கனவே பொற்று போல இருக்க. போட்டோவை எங்க மாட்டலாம்? நீங்க சொல்லுங்கம்மா, எந்த இடத்துல மாட்டணும்னு சொல்லுங்க, மாட்டிடுவோம். நான் காலையில எந்திரிக்கும் போது என் பேரை முஞ்சதான் பாக்கணும். எங்க ரூம்ல கொண்டு வந்து மாட்டி வச்சிருங்க. கண்டிப்பா மாட்டிடலாமா? இங்க இங்க மாட்டுங்க. ஓகேமா. ஸ்டோர் ரூம்ல சுத்தியெல்லாம் ஆணியெல்லாம் இருக்கு, போய் எடுத்துட்டு வாங்க. ஓகேமா. விக்ரம், என் செல்லம், எப்படி இருக்கான் பாரு. அப்படியே அவன் அப்பா மாதிரி. உன்னை இந்த பாட்டி கூட வச்சுக்கணும்னு தாண்டா ஆசை. என்ன பண்றது, விதி விளையாடுதே. பரவாயில்ல, இந்த கெட்ட நேரம் இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்கும்? இன்னைக்கு இல்லனா என்னைக்காவது ஒரு நாளைக்கு மாறப்போகுது. மித்ரா மனசு மாறி நீ இந்த வீட்டுக்கு வரதான் போற. அப்ப இந்த பாட்டியோட ஆசையெல்லாம் நிறைவேறதான் போகுது. அம்மா,
அதுல இருந்து ஒரு ஆணி எடுத்து அதுல அடிங்க. ஆ. இந்த இடத்துலயாம்மா? ஆமா. பத்திரமா மாட்டுங்க. ஓகேம்மா, கொடுங்க. ஐயோ, அம்மா என்ன மன்னிச்சிருங்கம்மா. ஆணி லூசா photo கூட விழுந்துருச்சுமா. உங்களால மாட்ட தயவு முடியாதா? செஞ்சு என்ன மன்னிச்சிருங்கம்மா. என் பேர போட்டோவை என் கண்ணு முன்னாடியே இப்படி உடைச்சிட்டீங்களே. ஐயோ ஆண்டவா. ஆணி கலண்டு கீழே விழுந்துருச்சுமா. சும்மா காரணம் சொல்லிட்டு இருக்காதீங்க. ஒரு போட்டோ கூட ஒழுங்கா மாட்ட தெரியல. உங்களை எல்லாம் வேலையில வச்சிருக்கேன் பாருங்க. இந்த விஷயம் வினைக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். உங்களை உண்டிலன்னு பண்ணிடுவான். போங்க, போய் கண்ணாடியை மாத்தி எடுத்துட்டு வாங்க. போங்க. 5 நிமிஷத்துல மாத்தி எடுத்துட்டு வந்துடுறேம்மா. கொடுங்க. ஐயோ, வெள்ளிக்கிழமை அதுமா என் கண்ணு முன்னாடி விக்ரம் போட்டோ கீழே விழுந்து உடையுதே. வினய் வேற கெட்ட கனவு கண்டதா ஃபீல் பண்ணா. இங்க என்ன நடக்குதுன்னு புரியலையே. நடக்கிறதெல்லாம் பார்த்தா விக்ரமுக்கு ஏதோ ஆபத்து வரப்போற மாதிரி இருக்கு. என்னமோ அபசகுணமா இருக்கு. அருணுக்கு போன் பண்ணி விக்ரம் எப்படி இருக்கான்னு கேட்டு பாப்போம். அருண், நான் உங்களுக்கு வார்ன் பண்ணி 1/2 மணி நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள மறுபடியும் பசங்க கிட்ட அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நான் உங்களுக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளி அருண். என் வார்த்தையை முதல்ல மதிக்க கத்துக்குங்க. உங்க வேலையெல்லாம் கேட்ல தான், வீட்டுக்குள்ள இல்லைன்னு அன்னைக்கே சொல்லிட்டேன். அதையும் மீறி என் ஃபேமிலி விஷயத்துல தலையிடுறீங்க. சார், நீங்கள் இப்போ என்னை கூப்பிட்டு சத்தம் போடுற அளவுக்கு நான் அப்படி என்ன பண்ணேன் சார்? எதுவும் பண்ணலையே. அப்போ நான் உங்க மேல பழி போடுறேன்னு சொல்றீங்களா? இத பாருங்க அருண், நீங்க வினய்க்கு போன் போட்டு விக்ரம் கிட்ட பேச வச்சது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சீங்களா? விக்ரமே இப்பதான் செத்து பொழைச்சு வந்திருக்கான். அவனை போய் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாது. ஃபர்ஸ்ட் இந்த வினய் யாரு? எங்க ஃபேமிலிக்கும் அவனுக்கும் என்ன சம்பந்தம்? ஆஃப்டர் ஆல் உங்கள மாதிரியே அவனும் ஒரு வேலைக்காரன் தான். அவ்வளவுதான். அவனுக்கு எதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? நான் அவனுக்கு கொடுத்த வேலையை கூட தூக்கி போட்டு போயிட்டான்ல, அப்புறம் என்ன? அவனுக்கு பொழுது போகலனா எங்க வீட்டு பையனுக்கு போன் பண்ணி டைம் பாஸ் பண்ணுவானா? இனிமே இந்த மாதிரி போன் போட்டு கொடுக்கறது, இங்க நடக்கிறதெல்லாம் அவன்கிட்ட போட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணீங்கன்னு தெரிஞ்சது. போதும், நிறுத்துங்க சார். என்னது? போதும், நிறுத்துங்க சார்னு சொன்னேன். நான் நிறுத்தணுமா? உங்களதான் வேற யாரும் இருக்காங்க? விட்டா பேசிட்டே போறீங்க. வினய் விக்ரமோட பேசுவான் சார். அவனை பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யார் சார்? வினய் யாருன்னு கேட்டீங்கல்ல, முதல்ல விக்ரம் யாருன்னு தெரியுமா? விக்ரமோட ஃபேமிலி பத்தி தெரியுமா? அப்பா யாருன்னு தெரியுமா? தாத்தா யாருன்னு தெரியுமா? பாட்டி யாருன்னு தெரியுமா? அவன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னு தெரியுமா? சும்மா எதுவுமே தெரியாம பேசிட்டு. அவன் எங்க குடும்ப வாரிசு சார். எங்க குடும்ப ரத்தம். வாட்? வாட் இல்ல, வாத்து முட்டை இல்ல. விக்ரம் வினயோட பையன் சார். என்ன சொல்றீங்க அருண்? அதான் சார் சொன்னேனே, வினய்க்கும் மித்ராவுக்கும் பிறந்த பையன் தான் சார் விக்ரம். அவங்க 2 பேத்துக்கு கடையில சின்ன பிரச்சனை, அதனால பிரிஞ்சிருக்காங்க. அருண், இதே யாரும் என்கிட்ட முதலே சொல்லல. ஏன்? செக்யூரிட்டி. சும்மா இவன் மறுபடியும் சாரி. ஹலோ அருண், செக்யூரிட்டி. என்ன என்ன சார்? அதான் எவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன், மறுபடியும் சொல்லணுமா? என்ன மறுபடியும் சொல்லணுமா? எழுந்துருங்க முதல்ல, எழுந்துருங்க. கனவா? இவ்வளவு நேரமா ஹார்ன் அடிச்சு கூப்பிட்டு இருக்க, கதவு திறக்காம தூங்கிட்டு இருக்கீங்க. சாரி சார்,
ராத்திரி சரியா தூங்கலையா, அதான் உட்காந்ததுமே கொஞ்சம் கண்ணா சந்துட்டேன். செக்யூரிட்டினா கண்ணை திறந்து வேலை பார்க்கணும், கண்ணை மூடி தூங்க கூடாது. ஏற்கனவே உங்க மேல நிறைய கம்ப்ளைண்ட் வருது. உங்ககிட்ட அவ்வளோ சொல்லியும் வினய்க்கு ஃபோன் பண்ணி விக்ரம பேச வச்சிருக்கீங்க. ஐயோ அக்கா, கஸ்டமர் கேர் கால் சார். இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்க, அன்னைக்கு சொன்ன மாதிரி வேலையை விட்டு தூக்கிடும் பாத்துக்குங்க. என்ன இவன் போனை கட் பண்றான்? போனை கட் பண்ற அளவுக்கு அவன் அங்க என்ன வேலை பாக்குறான்? போன் பண்ணட்டும், அப்புறம் வச்சுக்கிறேன். தொப்பையை போடுங்க. இதான் உங்களுக்கு கடைசி வார்னிங். கேட்ட தருங்க. இது பெரிய கிரீடம். ரோட்லன்னா பதவி போயிடும். என்னன்னு தெரியல. வர வர எனக்கும் மிச்சர் மாமாவுக்கும் ஏழாம் பொருத்தமாகவே இருக்கு. ஏன் இந்த அருண் போன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறான்? இப்ப என்ன பண்ணலாம்? பேசாம காந்திமதி அம்மாக்கு கால் பண்ணலாமா? ஆமா, அதான் கரெக்ட். அவங்களுக்கே கால் பண்ணலாம். பாட்டி, இப்பெல்லாம் உங்களுக்கு அடிக்கடி முதுகு வலி வருது பாட்டி. நீங்க பாட்டுக்கு கண்டதே சாப்பிடுறீங்க. இப்ப பாருங்க. ஆமா, இப்ப இப்படிதான் பேசுவ. நாளைக்கு உனக்கும் வயசானதுக்கு அப்புறம் தான் புரியும் என் உடம்பு எப்படி இருந்ததுன்னு. சாரி சாரி சாரி. பாட்டி போன் எடு. அந்த போன் அடிக்குது, யாருன்னு பாரு. வாசுகி அம்மா தான் பாட்டி. என்னங்க? ஹலோ அம்மா. வாசுகி, என்னம்மா ஆளையும் காணோம், போனையும் காணோம், ஊர்ல தான் இருக்கீங்களா? இல்லம்மா, நான் என் வீட்டுக்கார பாக்குறதுக்காக சென்னைக்கு வந்துட்டேன். அதான் உங்ககிட்ட தகவல் சொல்லலான்னு கூப்பிட்டேன். சரிம்மா. ஆமா, திரும்ப எப்ப வருவீங்க? சீக்கிரமே வரேன். அங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பையன் பேத்தி எல்லாம் சௌக்கியமா? அந்த பொண்ணு பேரு மித்ரா. அவ எப்படி இருக்கா? கல்யாணத்துக்கெல்லாம் ஒத்து வந்துட்டாளா இல்லையா? அது ஏன் கேக்குறீங்க? கல்யாண பேச்சு பேசுற மாதிரியா இருக்கு எங்க வீட்டோட நிலைமை. கடவுளே, விக்ரமுக்கு ஒண்ணு ஆகல? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகல. ஆண்டவ முன்னியத்துல அவன் நல்லா இருக்கான். சரிம்மா, பாத்துக்கோங்க, நான் வைக்கிறேன். சரிங்க வாசுகி. இதத்தான் வினய் சொல்லிட்டே இருந்திருப்பான் போல இருக்கு. ஆண்டவா, என் குடும்பத்தை ஏன் இப்படி சோதிக்கிற? அம்மா, அம்மா, உள்ள வாங்க. சரிங்கம்மா. போட்டோ ரெடி ஆயிடுச்சுமா. சரி, பத்திரமா மாட்டுங்க. சரிங்கம்மா. வரமா? வாங்க. கடவுளே, என் பேரனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. கோயிலுக்கு போய் விக்ரம் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தாதான் என் மனசு ஆறும். மேடம், இங்க இறங்கணுமா மேடம்? ஆமா, இங்கதான். தனியாவா போறீங்க மேடம்? சீக்கிரமா போயிட்டு வாங்க மேடம். இது மோசமான ஏரியா. யோ, நான் சொல்றத மட்டும் நீ செய். இங்கே இரு. என்னமோ சொல்றீங்க. ரொம்ப நேரம் நிக்காத ஆட்டோ. சீக்கிரமா போயிட்டு வந்துருங்க.
வந்துடுறேன். சரிங்க மேடம். தம்பி, இங்க கதிரேசனோட வீடு எங்க இருக்கு? கதிரே, உன்னை பார்க்க யாரும் வந்திருக்காங்க. மேடம், நீங்க? நான் தான் போன்ல பேசினனே, நாகு. ஓ ஆமா ஆமா மேடம், வாங்க வாங்க மேடம். பா, வரதெல்லாம் இருக்கட்டும், உங்களால எனக்கு ஒரு விஷயம் ஆகணுமே. சொல்லுங்க மேடம். இத பாருங்க, நீங்க என்கிட்ட கேட்ட அமௌண்ட்டை விட இதுல அதிகமாவே இருக்கு. ஆனா நான் சொன்ன மாதிரி அந்த பொடியனை இன்னைக்கு நைட்டே கடத்தி ஆகணும், சரியா? அதெல்லாம் முடிச்சிடலாம் மேடம். ஆனா ஒரு சந்தேகம். என்ன? எங்களை யாராவது பிடிச்சிட்டாங்கன்னா? அத பத்தியெல்லாம் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. அவங்க யாருமே தூக்கத்துல இருந்து எந்திரிக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க நான் சொன்னதை மட்டும் கரெக்டா முடிச்சிருங்க, அது போதும். சரி சரி மேடம், விஷயத்த சொல்லிட்டீங்கல்ல, மொத்தத்தை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க கவலைப்படாம போங்க மேடம். என்னடா, முடிச்சிடலாம்டா? முடிச்சிடலாம். முடிச்சிடலாம். அம்மா, அம்மா, அம்மா. யாரு? வணக்கம் சார். வணக்கம். அம்மா இல்லைங்களா? அம்மா கோயில் போயிருக்காங்க சார். நீங்க? நான் கோவில்ல ஹோமம் பண்ற சாஸ்திரி. அம்மா ஆயுஷ் ஹோமம் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க, பேசிட்டு போலான்னு வந்தேன். ஆயுஷ் ஹோமமா? சகுனம் சரியில்லைன்னு சொல்லியிருந்தாங்க, அதனால அலட்சியம் வேண்டாம். இது சாதாரண ஹோமம் இல்ல, ஆயுஷ ஹோமம். சின்ன பையன்னு சொன்னாங்க, தீர்க்காயுஷா இருக்கணும் இல்லையா? லேட் பண்ணாம நாளைக்கே பிரம்ம முகூர்த்தத்துல செஞ்சிருங்கோ. இந்தாங்கோ, இதுல இருக்க பொருள் எல்லாம் ஒண்ணு விடாம வாங்கி வச்சிருங்கோ. அம்மா வந்தா நான் வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. அப்ப நான் வரேன். இரு, ஒரு நிமிஷம். என்ன ஹோமம் சொன்னீங்க? ஆயுஷ ஹோமம்பா, ஆயுள் கெட்டியா இருக்கிறதுக்காக பண்றது. அதெல்லாம் சரி, இப்போ இது யாருக்காக பண்ணோம்? ஏதோ சின்ன பையன் வேற சொன்னீங்க. என்ன தம்பி, தெரியாத மாதிரி கேக்குறீங்களே? நீங்க வாசுகி அம்மா பையன் தானே? ஆமா. அப்போ உங்களோட பையனுக்கு தான் ஆயுஷ் ஹோமம். அதிகாலையில அம்மா தான் போன் பண்ணி உங்களுக்கு ஏதோ துர்சொப்பனம் வந்தது மாதிரியும், உங்க பையனுடைய போட்டோ ஏதோ கீழே விழுந்து உடைஞ்ச மாதிரியும், பையன் உயிருக்கு ஆபத்தோன்னு பயந்து ஆயுஷ் ஹோமம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ண சொன்னாங்க. சரி, நீங்க கிளம்புங்க. நான் அம்மா வந்தா நான் உங்ககிட்ட சொல்றேன். வரேன் தம்பி. பையன் உயிருக்கு ஆபத்தோன்னு பயந்து ஆயுஷ் ஹோமம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ண சொன்னாங்க. ஏய், என்ன பண்ற? என்னமாச்சு? நைட் டின்னர் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, அப்படியே கடமை தவறாத கண்ணகி, எது எப்படி கடந்தாலும் இவங்க சமைக்க வந்துருவாங்க. போ போ, இன்னைக்கு ஒண்ணு நீ சமைக்க வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். ஏய், என்னடி முழிக்கிற? உன் பையனுக்கு தான் உடம்பு முடியலல, பாவம். அவன் பக்கத்துல போய் உட்காந்து என்ன ஏதுன்னு பாரு போ. இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். நான் முடிச்சிட்டே போறேன். ஏய், என்ன? நான் தான் சொல்லிக்கிட்டே இருக்கேன்ல. இப்ப உன்னை வேலை வாங்கிட்டு மாப்பிள்ளை கிட்டயும் அன்னிக்கிட்டயும் நான் திட்டு வாங்கணுமா?
அவ பையனுக்கு உடம்புக்கு முடியாம இருக்கும்போது கூட மித்ராவை வேலை செய்ய சொல்றாளேன்னு அவங்க கொடுமைக்காரின்னு என்ன திட்டுறதுக்கா? இதெல்லாம் எனக்கு தேவையா? போ, நானே சமைச்சுக்கிறேன். இல்லம்மா நான் போடி. அட போன்னு சொல்றேன்ல. போ, உன் பையனுக்கு மாத்திரை மருந்து கொடுத்து கவனிச்சுக்கோ போ. யாரையும் காணோம். இதான் கரெக்டான நேரம். மயக்க மருந்த கலந்துட வேண்டியதுதான்.